அஸ்ஸலாமு அலைக்கும். நிறைய பேர் வந்து பார்லரில் போய் நிறைய காசு செலவு பண்ணி உங்களுடைய ஐப்ரோ த்ரெட்டிங், அப்புறம் வந்து ஃபேஸில் வந்து குட்டி குட்டியாக நிறைய பேருக்கு வந்து ஹேர் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க. இப்போது கம்மியான செலவுலேயே நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக நம்மளுடைய ஃபேஸை வந்து எவ்வளோ க்ளோவிங்காக சூப்பராக வச்சுக்கிறலான்னு பார்ப்போமா? அதுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்டு தாங்க நான் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குதுன்னு நம்ம வந்து பார்த்துடலாம். வாவ், எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். இதனுடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேவர் ஃப்ரம் லேடிஸ் வந்து சேவ் பண்ணுறதுக்காக தான் அவங்களுடைய ஃபேஸில் உள்ள எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது இதை பாருங்கள். பார்க்குறதுக்கே வந்து எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு பாருங்களேன். இந்த மாதிரி பார்த்தா யாருக்கு தாங்க பிடிக்காமல் இருக்கும். இதை வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து ஸ்பெஷலாக வந்து லேடிஸ்க்காகவே இது வந்து இருக்குது. ஸோ வாங்க நம்ம வந்து இது எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். நம்ம இந்த மாதிரி வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறணும். இங்கே பாருங்கள், இது கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து நீங்கள் இதை வச்சு நீங்கள் வந்து ஐப்ரோ த்ரெட் பண்ண முடியாது. இதை பண்ணியிருந்தால் ஃபுல்லாக ஐப்ரோவே இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம இதை வந்து உங்களுடைய ஃபேஸில் வந்து இந்த குட்டி குட்டியாக ஹேர் இருக்கும்ல, ஸோ உங்கள் ஃபேஸில் உள்ள ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கேப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அண்டர் ஹேரை வந்து ரிமூவ் பண்ண ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் ஹேண்டில் உள்ள ஹேரையும் வந்து இதை வந்து ஈஸியாக நம்ம இதை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காம பாருங்கள். இந்த பட்டனை நம்ம எப்படி ஆன் பண்ணணும். இது என் கையில் உள்ள ஹேரை உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல ஹேர் இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து இந்த இடத்துல ஹேரே இல்லை பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த இடம் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது தொடுறதுக்கே. பாருங்கள், இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ். ரொம்பவே ஈஸியாக நம்மளுடைய ஹேரை வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஐப்ரோக்கு வந்து நம்ம எப்படிலாம் வந்து ஐப்ரோக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கும்போது இந்த கேப் இருக்குல்ல, இதை வந்து நம்ம வந்து கழட்டிடணும். இவங்க கையில் எடுத்திங்கள்ல ஹேரு, இந்த ஹேர் வந்து எங்கே போகும் அப்படின்னு ஃபீல் பண்ணது. இதை கிளட்டின உடனே அந்த ஹேர் வந்து இதுக்குள்ளே இருக்கும். இங்கே பாருங்கள், என் கையில் நான் எடுத்த ஹேரு இதுக்குள்ளே இருக்குது பாருங்கள். என் கையில் எடுத்த ஹேர். இப்போ நம்ம வந்து ஐப்ரோ த்ரெட் பண்ணணும் அப்படின்னா இந்த கேப்பை வச்சுட்டு நீங்கள் இந்த கேப்பை எடுத்து இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து ஐப்ரோ த்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய ஐப்ரோவை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஷேப்பாக கொண்டு வரலாம். உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் வந்து ஐப்ரோ வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பை வச்சு நீங்கள் இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பெயினும் இல்லை, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்பவே காசு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக சீப்பாக. நீங்கள் பார்லரில் போய் கஷ்டப்படணும், பார்லரில் போய் ரொம்ப செலவு பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அந்த த்ரெட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம இதை வச்சு ஈஸியாகவே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பேட்ரி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரை வச்சு தான் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறணும். நம்ம வந்து ஒன்ஸ் சார்ஜ் போட்டோமாக்கும் இதில் வந்து 1 month வரை அப்படியே சார்ஜ் வந்து நிற்கிதுங்க. நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து இதில் வந்து சார்ஜ் வந்து நிற்கிது. நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணோமாக்கும் இல்லை தாராளமாக 1 month வரைக்கும் நம்ம சார்ஜ் இருக்குது. நம்ம மந்த்துக்கு 1 time வந்து நம்ம அந்த சார்ஜ் வந்து போட்டாவே போதும்.